Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.15 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதில் ரெண்டு சைடு, அதாவது டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டு சைடுமே என்ன இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் தான் இருக்க போகுது. அதாவது என் டு என் கொடுத்துருக்காங்க. என் டு என்னங்கிறப்ப என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸை டினோட் பண்ணுது. அப்படின்னா என் டு என்னங்கிறப்ப நேச்சுரல் நம்பர், இந்த சைடுமே டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா நேச்சுரல் நம்பர்ஸை டினோட் பண்ணுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. அப்படின்னா இந்த 1, 2, 3ங்கிறது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்குது. இந்த 1, 2, 3ங்கிற நம்பருக்கு கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எதோட மேப் ஆகுதுங்கிறது தான் இமேஜஸ்ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நான் கண்டிஷனாக யூஸ் பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் எஃப் ஆஃப் 1 அப்படின்னா 3 × 1 + 2 அப்படின்னா 3 × 1ங்கிற பார்க்குறப்ப 3 அப்படின்னா 3 + 2ங்கிறப்ப 5 அப்படின்னா எஃப் ஆஃப் 2 வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2ங்கிறப்ப 3 × 2 + 2 3 × 2 வந்து 6 அப்படின்னா 6 + 2ங்கிறப்ப 8. அடுத்தது எஃப் ஆஃப் 3 அப்படின்னா 3 × 3 + 2 3 × 3 வந்து 9 9 + 2ங்கிறப்ப எனக்கு 11 வந்து கிடச்சிருக்கு. அப்போனா இந்த 1, 2, 3யோட இமேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் 5, 8, 11ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 and 53 இந்த ரெண்டு எலமெண்ட்ஸோடைய ப்ரீ இமேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீ இமேஜுங்கிறப்ப இமேஜுக்கு முன்னாடி கிடைக்கிறது தான் வந்து ப்ரீ இமேஜுன்னு சொல்கிறோம். இமேஜுங்கிறது என்னது, கோடொமைனில் மேப் ஆகிருக்கிறதா வந்து நம்ம இமேஜுன்னு சொன்னோம். அப்படின்னா ப்ரீ இமேஜுங்கிறப்ப என்னது, டொமைனில் மேப் ஆகிருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா ப்ரீ இமேஜுங்கிறத சொல்லியிருப்போங்கிறத நம்மளே கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். இப்போ போன சப்டிவிஷன் என்ன பார்த்தோம், இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3ங்கிறப்ப கோடொமைனில் மேப் ஆகிருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ரீ இமேஜுங்கிறப்ப இமேஜுக்கு முன்னாடி கிடச்சிது. அப்படின்னா கோடொமைனில் மேப் ஆகிருக்கிறதுக்கு முன்னாடி என்ன மேப் ஆகிருக்கும், டொமைனில் மேப் ஆகிருக்கும். அப்படின்னா டொமைனில் மேப் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது 29ஓட எந்த எலமெண்ட் வந்து மேப் ஆகிருக்கும், 53ல் எந்த எலமெண்ட் வந்து மேப் ஆகிருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 29. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 29 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 3x + 2. இப்போ இந்த +2 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -2. அப்படின்னா 3x இஸ் ஈக்குவல் டு 29 - 2. அப்படின்னா 3x இஸ் ஈக்குவல் டு 29 - 2 வந்து எனக்கு 27 வந்து கிடைக்கும். இது 3 1s ஆர், இது 3 9s ஆர். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 3ன்னுட்டு கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 3ங்கிறப்ப இந்த 29ஓடைய இமேஜ் அப்படின்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 இஸ் 3 அதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2ங்கிற கண்டிஷன் எழுதிக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 53 அப்படின்னா 53 இஸ் ஈக்குவல் டு 3x + 2. இந்த +2 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -2. அப்படின்னா 3x இஸ் ஈக்குவல் டு 53 - 2 அப்படின்னா 3x இஸ் ஈக்குவல் டு 51 வந்து கிடச்சிருக்கும். இது 3 1s ஆர், இது 3 1s ஆர் 3, மீதி 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 3 7s ஆர் 21. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 17 அப்படி கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் 53யோட ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 17ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா இங்கே கேன்சல் பண்ணுறப்ப 3 1s ஆர் 3 9s ஆர் 27. அப்படின்னா எனக்கு இங்கே 9 கிடச்சிருக்கு, நான் மாற்றி 3ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 என்னன்னு பார்த்தோம்னா 9, ப்ரீ இமேஜ் ஆஃப் 53 என்னன்னு பார்த்தோம்னா 17ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தேர்டு சப்டிவிஷனில் இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆரோ டயக்ராம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆரோ டயக்ராம் வந்து பார்த்தோம்னா என் டு என் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நான் மேப் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். கொஞ்சம் எவ்வளோ நாள் எழுதிக்கிறேன், நான் எனக்கு 10 வரைக்கும் எழுத தான் ஸ்பேஸ் இருக்குது, நான் 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 5 கிடச்சிச்சு. அப்படின்னா 1ஐயும் 5ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா 2ஐ மேப் பண்ணுறப்ப 8 கிடச்சிச்சு.
சரி, இப்போ இது 2 வச்சே நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எனக்கு ஒவ்வொரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். ஒவ்வொரு அவுட்புட் தான் கிடைக்கும், சேமான அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்காது. அப்படி பார்த்தோம்னா இது இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நான் மேப் பண்ணிட்டு வர்றப்ப எனக்கு கூட கொஞ்சம் லார்ஜர் நம்பர்ஸாக தான் போயிட்டுருக்கும், ஷார்ட்டர் நம்பர்ஸாக வராது. அப்படி பார்த்தோம்னா இங்கே 1, 2, 3, 4 இதுக்கெலாம் எதோடையும் மேப் ஆகாமல் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லுவோம்னா இன்டூ ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல 1, 2, 3, 4 இதை மாதிரி எலமெண்ட்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து மேப் ஆகாமல் இருக்கும் கோடொமைனில். அப்படி கோடொமைனில் மேப் ஆகாமல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்டூ ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லுவோம். அப்படின்னா இட் இஸ் அன் இன்டூ ஃபங்க்ஷன். அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனோடைய வந்து மேட்ச் ஆகும். ஒரு டைப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1-to-1 ஃபங்க்ஷன், இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தோம்னா இன்டூ ஃபங்க்ஷன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபாக எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.